ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் பணிப்பெண்ணை பார்த்து நீ செஞ்ச தவறை ஒத்துக்கோ, இல்லாட்டி உனக்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பணிப்பெண் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திரனும் கோவப்படுறாரு. இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் அரசியல் காட்டுறாங்க. அங்கே சந்திரன் கடைசியாக உண்மை இப்போ வெளியே வந்துருச்சு. வேணுமே தான் துர்தரா படியில் விழுகணும்னு செஞ்சிருக்காங்க. யார் செஞ்சா, அந்த குற்றவாளி யாருன்னு எனக்கு இப்போ தெரியும். குற்றவாளியை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னோடனே அந்த நீ ஹெலனா, அதுக்கப்புறம் மலைக்கியது, இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. சந்திரன் சிம்மாசனத்தை விட்டு எந்திரிச்சு நந்தினி கிட்ட வந்து நந்தினியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நீ செஞ்ச குற்றத்தை என்னால இப்பயே நிரூபிக்க முடியும், நீ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆமா, இது எல்லாமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவந்திகா நந்தினி பெரியம்மாவோ பாக்குறாங்க. மூராதிர்ச்சி ஆகுறாங்க. இது மட்டும் இல்லாம ஹெல்னாவும் துல்தரவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சந்திரனும் இப்பயே உனக்கான தண்டனை கிடைக்கும், எல்லாரும் முன்னாடியும் இந்த அரண்மனையை விட்டு நீ இப்பயே வெளியே போ அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினியும், தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், நீங்க எதுக்கு நீ அரண்மனையை விட்டு வெளியேத்துறீங்க, நானே அரண்மனையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாணக்கியர் பார்த்துட்டு இருக்காரு. நந்தினி அரண்மனையை விட்டு வெளியேற நேரத்துல சந்திரன் நீல் நந்தினி அப்படிங்கிறாரு. நந்தினி நின்ன உடனே அவ்வளவு சுலபமா உன்னையே இந்த அரண்மனையை விட்டு வெளியேற்ற மாட்டேன், எந்த தவறும் செய்யாது, உன்னையே எதுக்கு நான் அரண்மனையை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிறாரு. நீ இப்படி சொன்னோடனே மலைக்கு எதுவும், அதுக்கப்புறம் அவந்திக்கா இப்படி ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க. சந்திரனும் துர்தராவோட இந்த நிலைக்கு நீ காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னோடனே துர்தராவும் பாக்குறாங்க. என்னோட ஆச்சாரியர் எனக்கு சரியான வழியை காட்டலைன்னா நான் தண்டனையை உனக்கு தான் கொடுத்துருப்பேன்னு சொன்னோடனே சாணக்கியர் காட்டுறாங்க. ஆனா நீ நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான குற்றவாளி வேற ஒருத்தர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க அது யாருன்னு. அந்த இடத்துல இருந்த மலக்கேது பக்கத்துல போன சந்திரன் மலக்கேது மேல கைய வைக்கிற மாதிரி போயிட்டு மலக்கேதுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தரை இழுத்து நடுவுல நிக்க வைக்கிறாரு. இதை பார்த்த உடனே மூராவும் சரி நந்தினியும் சரி அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அது தனநந்தன் மனைவியான கௌதமி, ஹெலனா, துர்தரா, அவந்திகா, மலக்கேது, நந்தினியோட பெரியம்மா, இவங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சியாகிறாங்க. கௌதமி பதட்டத்தோட நிக்கிறாங்க. நீ தான் உண்மையான குற்றவாளின்னு சந்திரன் சொன்ன உடனே நந்தினியும் அதிர்ச்சியாகிறாங்க. இதை கேட்ட கௌதமி, நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல சந்திரன் பணிப்பெண்ணை உள்ளே வாங்குறாரு. அந்த பணிப்பெண் உள்ள வந்த உடனே கௌதமி அந்த பணிப்பெண்ணை பார்த்தோன்னே பதட்டமாகறாங்க. அடுத்த காட்சியில கௌதமி ஏற போறாங்க. அந்த நேரத்துல துர்துராவோட குரல் கேட்ட உடனே சுத்தி முத்தி பாக்குறப்ப ஒரு பணிப்பெண் எண்ணெயை கொண்டு போறாங்க. பணிப்பெண்ணை கூப்பிட்டு இந்த எண்ணெய் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் எடுத்துட்டு போய் படியில கொட்டுறாங்க. நீங்க என்ன காரியம் செய்யறீங்க அப்படின்னு அந்த பணிப்பெண் கேக்குறாங்க. கௌதமி, பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உறிஞ்சிக்கிட்டு, நான் இப்ப செஞ்சதை நீ மறந்துட்டேன்னா அதுக்கு உனக்கு என்ன கிடைக்குதுங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல போட்டிருக்கிற செயினை காமிக்கிறாங்க. நான் தான் ஊத்துனேங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நீ மௌனமா இருந்தேன்னா அதுக்கு தகுந்த பரிசு உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்ணை சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல வந்த துர்தரா எண்ணெயில வலிக்கு கீழே உழுகிறதையும் காட்டுறாங்க. அடுத்த காட்சியில அரசவை காட்டுறாங்க. இந்த காரணத்தினாலதான் உங்களோட அனைத்து ஆபரணங்களையும் நான் கேட்டேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் யோசிக்கிறாங்க. இது மூலியமா உண்மையான குற்றவாளியும் நான் கண்டுபிடிச்சேன், உங்க எல்லார்த்திட்டையும் எவ்வளவு நகை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சந்தேகப்பட்டேன், குற்றவாளி செஞ்சாலும் நிச்சயமா ஒரு காவலரும் பணிப்பெண்ணும் உதவிக்கு வச்சிருந்திருப்பாங்க, செஞ்ச உதவிக்கு ஆபரணங்களை பரிசா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சந்திரன் சொன்னோன்னே அவந்திகாவும் நந்தினியோட பெரியம்மா கௌதமி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.